வெட்டிங் என்ன? சரி ஓகே. நாங்க லவ்லி சர்ப்ரைஸ்ல இந்த வாரம் என்னன்னு சொன்னா உங்களை மிஸ் பண்ற ஒருத்தங்க எங்கள் மூலமா சில கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? அந்த கிஃப்ட் எல்லாம் யார் தந்தன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. யாரா இருக்கும்? யோசிக்கிறத பார்த்தா கடுமையா இருக்கு. பாம அனுப்பியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு யோசனை போகுது. ஐயோ நமக்கு கிஃப்ட் ஆண்டு. பெரிய மாமா. பெரிய மாமாவா? என்ன பேர் பெரிய மாமாக்கு? சுந்தரலிங்கம். இல்லையே, அப்படி ஒரு பேர்ல வர இல்லையே. ஆசமாமா. ஆசமாமாவா? ஆசமாமாக்கு என்ன பேர்? செல்வகுமாரா? இருக்காரா அவர்? இல்லையே, ஆசமாமான்னு சொல்லி மொத்தம் அனுப்பலையே. சின்ன மாமாவா? இதெல்லாம் உங்களோட சொந்தமா சொல்றீங்க? சம்டைம் மாப்பிள்ளை சைட்ல இருந்து வந்திருக்கலாம். வாய்ப்பு இல்லையா? ஏன் ஒரு திறமையா அனுப்ப இல்லையா? அவங்கள அனுப்பியிருக்க மாட்டாங்களா? சரி ஓகே. வேற யார் யாரை கெஸ் பண்றீங்க? யாரா இருக்கும்? ஆசமாமாவா? ஆசமாமா தெரியலையே. இங்க தேடாதீங்க. இதுல இல்லாதாக்களும் சம்டைம் தந்திருக்கலாம். ஊரே இருந்த மாதிரி இருக்கலாம். சரி, அவங்க அழகான பொக்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொன்னா நேச்சுரலா கொடுத்தா ஒரு நாள் தானே இருக்குமாம், தங்கிட்ட ஞாபகம் இருக்காதாம். ஸோ அதனால அவங்க வந்து ரப்பர்ல கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தங்களோட ஞாபகம் வரணும்னு சொல்லி. சரியா? அவங்க தந்தது நான் உங்கள்கிட்ட தாரு. யாரா இருக்கு நீங்க கிஃப்ட் அனுப்புறது? எவ்வளவு டைம் வேணும்? ஒரு வருஷம்? நானே பெரிய மாமா தான். பெரிய மாமாவா? என்ன பேர் சொன்னீங்க? பெரிய மாமா? சுந்தரலிங்கம். சுந்தரலிங்கமா? இல்லையே. தெரியாதா? அப்ப நான் மாறி வந்துடலாம். அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம். இல்லன்னு சொன்னா பெரிய மாமா இருக்கலாம். உங்களோட பேரண்ட்ஸாவும் இருக்கலாம். பெரிய மாமா, சின்ன மாமா, ஆச மாமா அவங்க தான் அனுப்புவாங்கடி. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்தானே இல்லையா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாரும்? நான் கிஃப்டா அனுப்புறேன்னு தான் கண்டுபிடிக்க சொன்னேன். கண்டுபிடிக்கிறத பார்த்து எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. பெரிய மாமா தான். அடிச்சு சொல்றேன், சத்தியமா அவர்தான். இல்லையே, நானும் அடிச்சு சொல்றேன், சத்தியமா அவர் இல்ல. யாரா இருக்கும்? கண்டுபிடிங்க. இன்னும் 5 நிமிஷம் கையில. நானே பெரிய மாமா தான். சரி, என்னன்னு சொன்னா அண்ணா வந்துட்டு என்னது என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நானே பெரிய மாமா தான். பெரிய மாமா தான். இல்லையே, சின்ன மாமா இல்லையா உங்களுக்கு? அப்ப சின்ன மாமா இருக்க மாட்டாரா? சின்ன மாமா கோவிக்க போறாரு. ரெண்டு பேரை சொல்லிடுற பெரிய மாமா தான் சொல்லுது. என்ன செய்வோம்? ஐயோ என்னடா இது பொம்பளைக்கு வந்த சோதனை. சரி ஓகே. என்னன்னு சொன்னா அழகான உங்களை மாதிரி அழகான லக்ஷ்மி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுல ஒரு தொகை காசு வச்சு கொடுத்துருக்குறாங்க. மல்லிப்பூ எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. மல்லிப்பூ பிடிக்குமா அவங்களுக்கு? உங்களோட தலையில வைக்கணும்னு சொல்லி மல்லிப்பூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, என்ன செய்வாங்க? லக்ஷ்மி எல்லாம் கொடுத்துருக்காங்க. யாரா இருக்கும்? இங்க எல்லாம் பார்க்க கூடாது. பெரிய மாமா, சின்ன மாமாட்டி காட்டிதான் ரங்கி வர அடிதான். என்ன சொல்லி உங்களுக்கு அண்ணன் தம்பி எப்படியா இருந்துச்சு? அண்ணன் தந்துட்டாரா? மன பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தான் கண்டுபிடிக்கிறவே இல்லை. நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப மாப்பிள்ளை சைட்ல இருந்து யாரும் மறுக்கலையா? அப்ப இது மாப்பிள்ளை சைட்ல இருந்து வந்திருக்கலாம் தானே? சான்ஸ் இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சம்டைம் இருக்கலாம். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாவும் இருக்கலாம். இல்லையா? என்னடா இது கிஃப்ட் அனுப்புறதே பெரிய சோதனையா போயிட்டு. இப்ப சொல்லின்னு சொன்னா நான் திருப்பி எல்லாம் வாங்கி போயிட்டேன். யாரா இருக்கும்? இந்த மாமா சொல்லுங்க.
சொல்லிடலாமா? பத்து இன்னைக்கு யார் அது? டக்குனு வந்து விளைஞ்சது யாரு? யாரு? ஒரு யானை பிறந்த மாதிரி பட்டு ஒரு பேர் வந்து யாரு? எங்க இருக்காங்க உங்களோட மச்சி? இவள் ரெண்டு பேருக்கு நாங்க இல்ல அங்கேயும் பாக்குறது யாரும் சொல்லி தருவாங்க. யாரா இருக்கு? சரி என்ன பேர் ரெண்டு பேருக்கு உங்களோட பேரை சொல்லுங்க. தயானி. சரி ஓகே ரெண்டு பேரும் சரி நாங்க போமா போமா யோசிச்சு நானே வர சொல்றீங்களா? நான் போயிட்டு நானே வர யோசிச்சு வைக்கிறீங்களா? என்ன செய்வோம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? எவ்வளவு டைம் ஆகும்? அந்த எக்ஸாமுக்கு பக்கத்து பேப்பர் பார்த்த மாதிரி சரி ஓகே நான் நிறைய நேரமா தந்தா கண்டுபிடிக்க நினைக்கிறேன். சரி அதை வைக்கிறேன். யார் தந்திருக்கு? சரி ஓகே கண்டுபிடிக்கிறீங்க. நீங்களா கண்டுபிடிக்கிறீங்க? சரி ஓகே உங்களோட ஆசை மாமாவும் ஆசை அத்தையும் ஆசையா உங்களுக்கு செஞ்சு தந்திருக்காங்க. சரியா? சந்தோஷமா? ஆமா எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன சொல்ல விரும்புறீங்க? சத்தமா சொல்லலாமே. ஆசை மாமாக்கும் அத்தைக்கும் பச்சையாக்கும் மத்தானாக்கும். சரி எத்தனை கிஃப்ட் வந்துட்டு இன்னைக்கு இதோட சேர்த்து? ரெண்டா? சரி ஓகே எங்களோட லவ்லி சர்ப்ரைஸ் சார்பாகவும் ரெண்டு பேருமே இதே மாதிரி எப்பயுமே சிரிச்சு கொண்டிருக்கோம்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். சரியா? நன்றி.